நாங்கள் இன்றைக்கு நாமலோயாவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஆயுர்வேத வைத்தியத்திற்கு பெயர் போன இடம் நாமலோயாவா. இங்கு என்னென்ன மருந்துகள் செய்யப்படுகின்றன, என்னென்ன நோய்களுக்கான மருந்துகள் செய்யப்படுகின்றன இப்போ நல்லா அறியும். இப்போ நல்லா அவருக்கு தான் சொன்னது. நான் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார்கள் குணமடைகிறாங்க வந்து நல்ல மற்ற கீரன்பட்டு கோமா அவர் ட்ரீட்மெண்ட் செஞ்சு அதை திரும்ப. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு மக்களே. நாங்கள் இன்றைக்கு நாமலோயாவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஆயுர்வேத வைத்தியரை சந்திக்கிறதுக்காக. இவர் ஒரு பிரபலமான ஆயுர்வேத வைத்தியர். நிறைய நோய்களை குணப்படுத்தி கொண்டிருக்கார். அதனால் நாங்களும் அவரை சந்திக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். இன்றைக்கு நாங்கள் அவரை சந்திப்போம். நிச்சயமாக சந்தித்து அவரோட சில நேரம் கலந்துரையாடுவோம். அந்த பதிவுகளை உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் தருவோம். நிறைய வருத்தங்களை அவர் குணமடைய வச்சிருக்காரு. எண்பு முறிவு, பக்கவாதம் போன்ற பல பிரச்சனைகள் அவர் சுகமடை செஞ்சிருக்காரு. நாங்கள் எஸ்கேஜேபி மல்டிபர்பஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் இந்த ஆயுர்வேத வைத்தியம் எப்படி நீங்கள் அறிஞ்சீங்க? இங்கே தொடர்பு உங்களுக்கு எப்படி கிடைக்கிது? ஆரம்பத்தில் தொடர்பு எங்கள் ஃப்ரெண்ட் ஆளுக்கு வந்தது. அவருக்கு இடுப்பு வரைக்கும் அவர் வந்தது. அவருக்கு குணமாயிடுச்சு. அவருக்கு சொன்ன எப்படின்னு அவர்கிட்ட போகணும். அவருக்கு எப்படி அடிபட்டதா இல்லை? அவருக்கு இருந்த போல அவருக்கு இடுப்பு வைத்த மாதிரி. அது வந்தோடனே அவர் அவர் சொன்னார், நம்ம 10 போட்ட அங்கே போட்டேன் நாவலோயா, இது இடத்த பேர் நாவலோயா. இதில் 10 போட்டேன். 10 போட்டு பார்த்தேன். இப்போ ஒரு 10 போட போட்டால் சரியாயிடும். இப்போ நல்லா இருக்கு. இப்போ நல்லா அவரு தான் சொன்னார். நான் பிரச்சனை கால் பிரச்சனை. அவர் சொன்னார், வா அங்கே போவோம், நல்ல டாக்டர் அவர் நாவலோயில் ஆயுர்வேத டாக்டர், அவர்கிட்ட போவோம் சொன்னார். அப்போ நானும் அவர் கூட அவர் கூட தான் வந்தது. அவர் தான் வழிகாட்டி கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து மருந்து வந்தது? கிழமையில் நாளைக்கு 3 நாளைக்கு மாதத்தில் 3 தரம். மாதத்தில் கிழமை 2 கிழமையில் 2 நாளைக்கு 5 எங்கேருந்து வாரீங்க நீங்கள்? சாயந்தரம் இங்கே வாரது. ஒரு கிழமையில் 2 தடவை வந்து மருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. என்னென்ன தருவாங்க? பெண்டேஜ் 10 போடுவார் காலுக்கு. 10 போட்டு நீ பெண்டேஜ் ஆக்கிட்டு இவ்வளோ மறந்துருக்கீங்க, நோவுக்கு மறந்துருக்கீங்க, அது வேண்டாம், பூஜைக்கு எடுத்துக்கு போகலாம். எல்லா வகையான வருத்தங்களுக்கும் செய்கிறார் தானே வந்ததுக்கு. இப்போ நீங்கள் இங்கே வந்ததுக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு முன்னேற்றம்? இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா, முதலை விட கொஞ்சம் நல்லா நல்லா அந்த நோவு எல்லாம் குறைஞ்சிட்டு. மற்றபடி இப்போ நோய் நல்லா அரைவாசி ஓட்டு நல்லா இருக்கு. இப்போ இந்த அடிபட்டத்துக்கு மட்டும் தானே இங்கே மருந்து செய்கிறாங்க, அல்லது வேறு வைத்தியம்? கை முறிஞ்சது நீங்கள் பிடிச்சி கொண்டு வந்தாலும் அதை ஒட்டி அஞ்சு அதுக்கு பத்தாச்சு சரியாகி விடுவார். அதே 3 நாளைக்கு திரும்ப வந்து கட்டி போகணும். சரியாக மட்டும் கட்டணும், தொடர்ச்சியாக செய்யணும். முடிய மட்டும் செய்யணும். நமக்கு சுகமாகவும் வரைக்கும் செய்யணும். சரி, வேறு வருத்தங்கள் எதுக்கு நீங்கள் எதர்ச்சியாக கண்டு இங்கே ஒரு வித்தியாசமான வருத்தங்களுக்கு மருந்து கொடுத்ததா? பரலைஸ் வந்தாங்க. அவங்களும் வராங்க. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார்கள் குணமடைகிறாங்க வந்து நல்ல மற்ற கீரன்பட்டு கோமா கேஸும் வருது. கோமா கேஸு கோமாவில் வாராக்களை வந்து அவர் ட்ரீட்மெண்ட் செஞ்சு அதை திரும்ப திரும்ப நினைவை கொண்டு வராரு. நடக்கையில் ஆலையை கொண்டு வந்து அந்த ஆள் நடப்பிச்சு கொண்டு நடப்பி திரும்ப நடப்பிச்சு வராது. மருந்தெல்லாம் அப்படி உடனே செய்கிறாங்க. உடனே. சரி ஐயா, நன்றி. சரி, சப்போர்ட்டுக்கு வந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நன்றி ஐயா. சரி, தேங்க்யூ ஐயா. இங்கு சிகிச்சை பெறுவதற்காக அமர்ந்து இருப்பதை
மக்கள் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வைத்தியர் சிகிச்சை நடத்தும் விதத்தை தற்பொழுது நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். எங்களது இந்த வீடியோ பிடிச்சிருந்த நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். வைத்தியருடன் நேரடியாக எங்களால் நேர்காணல் காண முடியாமல் உள்ளது. அவர் கொஞ்சம் நோயாளர்களை பார்க்குறதுல தீவிரமாக இருக்கிறதால எப்படி இருக்கின்ற பாருங்கள் மக்களே. இது நாமலோயாவில் அந்த ஆயுர்வேத டாக்டர் இருக்கிற இடத்துல சுற்றி வளர்ச்சி இருக்கிற பகுதி. பார்க்குறதுக்கே ஒரு அழகாக ஒரு ரம்மியமாக இருக்கு. பெரிய ஒரு பக்கத்தில் மலை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த விழா மரத்தில் நிறைய விழாங்காய் சீசனுக்கு நல்லா காய்க்கும். இந்த பாருங்க புளிய மரத்தில் புளியங்காய் நிறைய நிற்கிது. காய்ச்சி போய் பழுத்து போய் நிற்கிது புளியம்பழம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு மற்றொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.